எதுவுமே கொடுக்க மாட்டேன், நான் அரிசி மட்டும் தான் கொடுத்து நான் எடுப்பேன் அப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னா அது ஹெல்தி ஆகாது. கோழிக்கு வந்து நிறைய டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். டக்குன்னு சளி பிடிக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் நொண்டும், கால்சியம் ப்ராப்ளம் வரும், அப்புறம் தலை சுத்துற நோய் வரும். அதெல்லாம் சத்து பற்றாக்குறையினால வருது. அதே மாதிரி இனவிருத்தி வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. முட்டை வந்து பாத்தீங்கன்னா சின்ன முட்டை வரும், முட்டை எண்ணிக்கை கம்மியாயிரும். அதுல இருந்து வர குஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா குஞ்சு பொரிக்கும், ஆனா அந்த குஞ்சு ஆக்டிவா இருக்காது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். இது வந்து எக் பிசினஸ்க்காக பண்ணோம்னா கமர்ஷியலா சூட்டபிள் ஆகுங்களா? இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா பெருவிடை வந்து எக் பிசினஸ்க்கு சூட்டபிள் ஆகாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீட் பிசினஸ்க்கு சூட் ஆகும். ஒரு சிலர் வந்து அளவுக்குன்னு கோழி வளர்ப்பாங்க, அதுக்கு சூட் ஆகும். பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட வந்து பெருக்கிறதுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க, அதுக்கும் இது வந்து சூட் ஆகும். ஆனா உங்களுக்கு வந்து இதுக்கு எக்குக்கு வந்து பெருவிடை சுத்தமா சூட் ஆகாது. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 550 இருந்து 600 ரூபாய் கறிக்கு வந்து போயிட்டு இருக்குங்க. வளர்ப்புக்கு அப்படிங்கும்போது தோராயமா பீஸ் கணக்கு தாங்க. ரேர் கலரு அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா வரைக்குமே வந்து போகுதுங்க. என்கிட்ட இருந்தது ஒரு மயில் தலைவர் செட் இருந்ததுங்க. அதே மாதிரி நான் வாழப்பாடியில ஒரு கருப்பு பொட்டை வச்சிருந்தேன். அதுல இருந்து உடஞ்சுதான் இது எல்லா கலரும். என்கிட்ட எல்லா கலருமே இருக்குது. அது என்னன்னா ஜெனட்டிக்கா அதுவே வருதுங்க. நாம வந்து இந்த கலரை போட்டாதான் இது வரும் அப்படின்லாம் கிடையாது. அது மூதாதையர்கள் அந்த மாதிரி இருந்திருக்காங்க, அதனால உடஞ்சு தன்னை போல வருது. கண்டிப்பா.